ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷிகலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷிகலாட்டாவில் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது இந்த குழம்புல உப்பு போடுறது. அதுலேயும் ஒரு கல் அதிகமாகிட்டாலும் நம்ம வீட்டு குழம்பே நாசமாகிடும். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்டுப்பாங்க, ஆனால் உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் உருளைக்கிழங்கு குழம்புல அரிஞ்சு போட்டுருங்க. அரிஞ்சு போட்டிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் உப்பு எடுத்துரும். இன்னும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குழம்புல உப்பு இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் உருளைக்கிழங்க தனியாக எடுத்து நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. இது போல் உருளைக்கிழங்க நல்லாவே மசிச்சுட்டு நீங்கள் குழம்புல ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா குழம்பு நல்லா கட்டியாகவும் இருக்கும். நம்ம உப்பு அதிகமாக போட்டிருந்தாலும் அந்த உப்போட லெவல் கரெக்டாகிடும். நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம். அந்த ஹேண்ட்பேக்கில் நோட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் ஃபோனு, லேப்டாப் அந்த மாதிரி நம்ம எது வேணால் எடுத்துகிட்டு போவோம். அது கூடவே இந்த அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு போவோம். இந்த தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி சப்போஸ் இது போல் சாஞ்சு கீழே சிந்துருச்சுன்னா நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்க எல்லா பொருளுமே வேஸ்ட்டாக போயிடும். மோஸ்ட்லி இது மாதிரி நோட்டு, புக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இது மாதிரி தண்ணி பட்டுச்சுன்னா ஊறியே போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மாதிரி லப்பர் பேண்ட் இருக்கும்ல, வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற லப்பர் பேண்ட், அந்த லப்பர் பேண்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் ஒரு ஊக்கை குத்தி நீங்கள் போட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் நம்ம தண்ணி வைக்கிற இடத்துல அந்த லப்பர் பேண்டில் ஊக்க குத்தி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி பாட்டிலை அந்த பேண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி பாட்டில் சாயவே சாயாது. ஸோ நம்மளோட ஹேண்ட்பேக்கில் இருக்க எல்லா பொருளுமே ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வெளியே ஹேண்ட்பேக் கொண்டு போகிற எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் இந்த போல் கம்ஃபர்ட்டு, சோப்புத்தூள் எது போடுறதுக்காக இருந்தாலும் ஒரு தனியாக ஒரு கம்ஃபார்ட்மெண்ட் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அதில் போடாதீங்க. இது போல் கம்ஃபர்ட்டை எப்போவுமே கரைச்சி வாஷிங் மிஷினில் ஊற்றுனீங்கன்னா தான், நம்மளோட எல்லா துணிலையும் இது போல் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா தான் ஃபுல்லாகவே அந்த கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் கத்தியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம காய் சீவிர சீவல் இருக்கும்ல, அதிலலாம் அழுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம என்ன தான் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது. அதுக்கும் அந்த இடுக்குங்கள்லாம் நிறைய அழுக்குங்க இருக்கும். நம்ம வீட்டு கத்திங்களும் அதே மாதிரி தான் நிறைய அழுக்குங்க இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல பல் விளக்கத்துக்கான பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டும் அதில் கொஞ்சோண்டு தூள் உப்பும் நம்ம போட்டு நல்லா இது போல் கம்பி பஞ்சு போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த இடுக்கில் இருக்க எல்லா அழுக்கும் போயிடும். நம்ம உப்பு போட்டு தேய்ச்சிருக்கனால அதில் எந்த கிருமிகளும் இல்லாத நம்ம காய் சீவலாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில், இந்த காய் சீவலில் ஃபஸ்ட்டு எவ்வளோ அந்த இடுக்கெல்லாம் அழுக்கு இருந்துச்சு, அந்த கத்தியில் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, இல்லைனா இந்த பூச்சி தொல்லைலாம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது போல் குண்டு கரண்டியில் கொஞ்சோடு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளை எடுத்துட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் ஹீட் ஆகணும். நீங்கள் வேணும்னா தோசைக்கல்லில் கூட நல்லா போட்டு அந்த மஞ்சத்தூளை ஹீட் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல்லில் போடுறதுக்கு பதிலாக இது போல் குண்டு கரண்டியில் வச்சு அந்த மஞ்சத்தூளை என்ன பண்ணிக்கிட்டேன், நல்லாவே ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ரெகுலராக அந்த அகல் விளக்கு ஏற்றினோம்னா அந்த அகல் விளக்கில் இந்த மஞ்சத்தூளை ஆட் பண்ணி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஒரு கொசு கூட வராது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மெழுகுவர்த்தி, இது போல் மெழுகுவர்த்தி ஹோம் டெக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதுலேயும் கொஞ்சோண்டு இந்த மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சும் வராது. ஆக்சுவலி இது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற முட்டை ஓட்டை வச்சு நம்ம எப்படி இது சூப்பரான கேண்டில் ரெடி பண்ணலான்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் கேண்டிலில் கூட அந்த நல்லா வறுத்த அந்த மஞ்சத்தூளை மேலே நல்லா தூவி விட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சோ, எந்த வண்டு, எந்த கொசுவும் வராத நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. Thank you for watching. Keep supporting our channel Rashi Galata.